வைகாசி விசாகத்திற்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? பராசர முனிவருக்கு 6 குறும்புக்கார குழந்தைகள் இருப்பாங்க. 6 பேருமே ஒரு நாள் ஆற்றில் குளிக்க செல்லும் பொழுது ஆற்றை ரொம்பவுமே அசுத்தப்படுத்துவாங்க. ஆறு அப்படிங்கிறது சிவனுக்குரியது அப்படின்னு சொல்லி பராசர முனிவர் எவ்வளவோ அறிவுரை சொன்னாலுமே அதை கேட்கவே மாட்டாங்க. தொடர்ந்து அசுத்தப்படுத்துவதால கோபம் அடையக்கூடிய பராசர முனிவர், நீங்க எல்லாருமே மீன்களாய் மாறிடுவீங்க அப்படிங்கிற சாபத்தை தருவாரு. அவருடைய சொந்த குழந்தைகள் 6 மீன்களாய் மாறி குளத்துல இருப்பாங்க. தாங்கள் செய்தது தவறு, இதுக்குண்டான சாப விமோச்சனம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பார்வதி தேவி தாயார் இதற்குண்டான தீர்வு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் கிளம்பிடுவாரு. இப்படியே நாட்கள் நகரும் பொழுது ஒரு நாள் பார்வதி தேவி தாயார் கைலாயத்தில் முருகப்பெருமானுக்கு பாலூட்டும் பொழுது ஒரு துளி பாலானது குழந்தைகள் மீனாய் வாழக்கூடிய ஆற்றில் விழும். அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரை மீன்கள் பருகுனதுமே அந்த குழந்தைகள் முனிவர்களாய் மாறி திருச்செந்தூர்ல சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபடுவாங்க. வைகாசி விசாக திருநாளின் பொழுது முருகப்பெருமான் காட்சி தந்து அவர்களை ஆட்கொள்வாரு. இதை நினைவு கூறக்கூடிய விதத்துல தான் திருச்செந்தூர்ல வைகாசி விசாக திருநாளின் பொழுது வசந்த மண்டபத்தில் ஒரு தண்ணி தொட்டியில 6 மீன் பொம்மைகளை போட்டு இந்த நிகழ்வை நடத்துவாங்க.